சில பசங்களை ஏன்டா நீங்கள் இப்படி இருக்கீங்க. நான் இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தோட மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது. 80 வயசு பாட்டி என்னடா பாவம் பண்ணுச்சு. அதில் ஏதோ ஒன்று ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வருஷம் எப்படியோ தடுமாறி கீழே உருண்டு பிறண்டு எப்படியோ உயிராது இருந்திருக்கும். அதை கொண்டு விட்டானே ஒரு சின்ன வயசு பையன். இனி வரேன் வினோத். நானே கொஞ்ச நேரம் கழுவி ஊற்றலான்னு பார்த்துட்டியா, அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டியா? பரவாயில்ல விடு. பேடு கமெண்ட் பேசுறதுக்குன்னா நிறைய பேர் வராங்க. இல்லைன்னு நீ டெய்லி வாங்க. கண்டிப்பாக வில்லன் வந்து அடிக்கடி வரணும், வரமாட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் தூத்துக்குடியிலேருந்து வருவார் மருமைன்னு சொல்லிட்டு, அவரே ஆளை காணாம். அப்புறம் பெரியம்மான்னு ஒருத்தர் வருவான், அவனே ஆளை காணாம். எங்கடா போனீங்க எல்லாரும்? என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? என்ன ஆச்சுக்கா? ஒன்றும் அவளை நம்ம லைவுக்கு வந்து சந்திரசேகர்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாம். போலீஸ்கிட்ட சொல்லி லத்தி கழட்டிடுவாராம். என்னை அடித்து கொடுமைப்படுத்துவாங்களாம். நான் என்னத்தை அப்படி பேசினேன்? என்ன நடக்குதோ அதை ரியலாகத்தானே நான் சொன்னேன். நான் அந்த ஊர் இருக்கிறனால, நான் அந்த ஊரில் இருக்கிறனால நான் சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரா? நான் திமுறா பதில் சொல்லிட்டேனா? என்ன ஆச்சு அக்கா? அதான் டென்ஷன் பண்ணார். நானும் பொறுத்து பார்த்துட்டு டைம் அவுட் கொடுத்துட்டேன். வருவேங்க்கா இனி டெய்லி. கண்டிப்பாக வாங்க வில்லன். யாரை பார்த்தியா? என்னத்தான் திட்டிட்டு போகிறாரு. நான் என்ன பண்ணேன்? ஒரு சோசியல் மீடியாவில் இருந்தால் எல்லாரும் தான் எல்லாத்த பற்றி தான் பேசுவாங்க. நடக்காத ஒன்று பேசுதா சொல்லலாம். நடந்த ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு நான் ஏன் பயப்படணும்? யார் சொன்னாங்க அவங்கள? விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் யாருக்கெல்லாம் ஸ்பேனர் கொடுத்து வைக்கிறேன்னா, எந்த நேரத்தில் தேவைப்படுறீங்களோ அந்த நேரத்தில் யாருமே வரமாட்டேங்கிறீங்க. அதே எப்படி தெரில. அக்கா விடுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வினோத்து. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் என்னை டென்ஷன் பண்ணுற மாதிரியே பேசிட்டாரு. நானும் டென்ஷனில் திட்டேன். அவர் அப்படியே டைம் அவுட் கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளோதான். அதாவது ஒருத்தர் பேட் கமெண்ட் போடுறாங்கன்னா, நான் பேடு கமெண்ட் பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நானே பேசுகிறதில்ல, நீங்கள் ஏன் வெட்டியாக வந்து பேடு கமெண்ட் போடுறீங்க? எஸ்டிபி ஃபஸ்ட் டைம் சீயிங் யுவர் லைஃப். ரொம்ப நன்றி. வாங்க ப்ரோ. நான் சென்னை. நீங்கள் எந்த ஊர்? நான் திருவண்ணாமலை அண்ட் திண்டுக்கல். வினோத் வந்து சென்னை. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? எஸ்டிபி உங்கள் பேர் என்ன? ஓகே விடுங்க. கண்டிப்பாக எனக்கு அதெல்லாம் ஒரு டென்ஷனும் கிடையாது. அதாவது அவர் ஆரம்பத்துலேருந்து நம்ம லைவில் வந்து போடுற எல்லா மெசேஜும் பேடு வார்த்தை தான். நம்ம 7 டைம் அவுட் கொடுத்துருக்குறோம். இது 8வது டைம். அந்த இதை ஃபுல்லாக ரெக்கார்டிங் ஸ்க்ரீன்ஷூட் எடுத்தாலே தீர்ந்து போச்சு. ஓகே விடுங்க. திருவண்ணாமலை கோவில் வரணும் இருக்கேன். ரொம்ப கூட்டம் இருக்கும் போல். கண்டிப்பாக திருவண்ணாமலை பற்றி பேசி தான் டெஸ்ட் ஆகி உட்காந்துருக்கேன் ப்ரோ. திருவண்ணாமலை வாங்க. நம்ம ஆந்திராவும் பெங்களூரு ஆல்ரெடி எல்லாம் கூட்டம் அதிகமாக சேர்ந்துட்டாங்க. எங்கனாலேயே கோயிலை பார்க்க முடியல. நீங்கள் வாங்க, கண்டிப்பாக பௌர்ணமிக்கு வாங்க. மலையை சுற்றிட்டு போங்க. என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் வர்றீங்களோ அந்த வேண்டுதல் பழிக்கும். கண்டிப்பாக பழிக்கும். வாங்க. சென்னை கோவளம். கோவளமா? நானும் அதே ஊர் தானே வினோத்து. சென்னை தான். விட்டுவாக்கணி. திருப்பதி போகணும் அக்கா. கண்டிப்பாக. சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தியாக்கு இவ்வளோ நேரம்? விவாஸ் ஏண்டா பேடு கமெண்டாக போடுறீங்க?